19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19இல் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19இல் தேர்தல் நடைபெற இருக்கிறது. வைகோ, அன்புமணி, வில்சன், சண்முகம், சந்திரசேகரன், எம்எல்ஏ அப்துல்லாவின் பதவிக்காலம் ஜூலை 24இல் நிறைவு பெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் 24ஆம் தேதியோடு முடிவடைய இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த இடங்களுக்கான தேர்தல் என்பது வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது மாநிலங்களவை செயலகம் மற்றும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மொத்தம் 6 இடங்களுக்கான இந்த தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமான ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் எனவும், குறிப்பாக எம்பிக்களான அன்புமணி ராமதாஸ், சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா, பி. வில்சன், வைகோ ஆகிய 6 பேருடைய பதவிக்காலம் என்பது வரும் ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவேற இருக்கிற நிலையில் அதற்கான தேர்தல் என்பது 19ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெறும் எனவும், அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் அதற்கான இறுதி நாள் என்பது 9ஆம் தேதி ஜூன் மாதம் முடிவடையும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த தேர்தல் என்பது நடைபெற்று அன்று மாலை 5 மணிக்கே தேர்தலுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். தேர்தல் ஆணையத்துடைய இந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டினுடைய 6 மாநிலங்களவை இடங்கள் மட்டுமல்லாமல் அசாமினுடைய 2 இடங்களுக்குமான தேர்தலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 6 இடங்கள், குறிப்பாக பாமகவினுடைய 1 எம்பி, அதிமுகவினுடைய 2 எம்பிக்கள், திமுகவிலிருந்து 2 எம்பிக்கள் மற்றும் மதிமுகவினுடைய 1 எம்பி என மொத்தம் 6 இடங்களுக்கான தேர்தல் என்பது வரும் ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, வருகிற இந்த மாநிலங்களவை தேர்தலையொட்டி என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் கட்சிகள் மூலம் எடுக்கப்படும், அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக, அதாவது இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்த அளவில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக ஆக முடியாது. எனவே எம்எல்ஏக்களுடைய அந்த கணக்கு ஒரு கட்சிக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தல் என்பது அதனுடைய வாக்கெடுப்பு என்பது மாநில சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்திலும் நடைபெறுவது வழக்கமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய சட்டமன்றங்களிலேயே தேர்தல் ஆணையம் ஏற்பாடு வாக்குச்சாவடிகள் அவர்கள் பதிவிடுவார்கள். அதன் அடிப்படையில் பெறப்படும் புள்ளிகள் அடிப்படையில் தான் மாநிலங்களவைக்கான அந்த ஒரு தேர்தல் என்பது நடத்தப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த ஒரு நோட்டிபிகேஷன் என்பதும் விரைவில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலும் தொடங்கவிருக்கும் நிலையில் இறுதியாக எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள், திமுகவின் சார்பாக, பாமகவின் சார்பாக யாரெல்லாம் இறுதியாக அந்த பட்டியலில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஒரு எதிராக களமிறங்கும் வேட்பாளர்கள் யார் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் இறுதி செய்யும். ஒருவேளை எதிர்த்தரப்பிலிருந்து எந்த ஒரு வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யாத நிலையில் அவரே ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு அவருக்கான அந்த ஒரு சான்றிதழ், வெற்றி சான்றிதழ் என்பதும் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அசாம் மற்றும் தமிழ்நாட்டிற்கான இந்த தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக யார் யார் எந்தெந்த வேட்பாளர்கள் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிடுவது வழக்கமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஆலோசனை நடைபெற்று புதியதாக அந்த களத்தில் இறங்க உள்ள அந்த வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்பை திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் என்பது அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில் பேசலாம்.